Next one. Load versus deflection curve. First, இது ஒரு hinge. Sorry. தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நீங்க லோடு கொடுத்துருக்கீங்க. ஈல்டு லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது டிஃப்ளெக்ஷன் இப்படி இருக்கும் ப்ரொபோஷனல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வந்து இங்கேயும் டெவலப் ஆகுது. கரஸ்பாண்டிங் லோடு வந்து W1. மீனிங் இது W கிலோநியூட்டன் பர் அனிமீட்டர். இங்கே லோடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்க, அதனால W1 மாறிட்டு. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த ரெண்டுலேயும் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் டெவலப் ஆகிருக்கு. ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. திருப்பி நீங்கள் லோடு இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது W1 greater than W கொலாப்ஸ் லோடாக மாறிடும். கொலாப்ஸ் லோடாக மாறும்போது இங்கே பிளாஸ்டிக் ஹிஞ்ச் டெவலப் ஆகும், இங்கே டெவலப் ஆகும், சென்ட்ரலையும் டெவலப் ஆகும். அப்போ அது கொலாப்ஸ் லோட். அப்போ டிஃப்ளெக்ஷனாக லீனியராக இப்படி போகும். ஒன்ஸ் கொலாப்ஸ் லோட் டெவலப் ஆன அப்புறம் உங்களுக்கு எந்த கொலாப்ஸ் லோட பிளாஸ்டிக் மூமெண்ட் ஃபார்ம் ஆகாது. டிஃப்ளெக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இது ஈல்டு, இது W1, இது WC. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஃபிக்ஸ்டு பீம் வித் எக்ஸென்ட்ரிக் பாயிண்ட் லோட். நம்ம ஆர்டர் தான் படிச்சுட்டு வரோம். சிம்பிளி சப்போர்ட்டட் வித் சென்டர் பாயிண்ட் லோட், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் எக்ஸென்ட்ரிக். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு பீம் வித் சென்டர் பாயிண்ட் லோட், ஃபிக்ஸ்டு பீம் வித் UDL, ஃபிக்ஸ்டு பீம் வித் எக்ஸென்ட்ரிக் பாயிண்ட் லோட். ஓகே, உங்களுக்கு இந்த மூணும் புரியுதா? இந்த நேரம் புரியுதா? இது புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. சரி, இது முடிச்ச அப்புறம் என்ன பண்ணணும்? பெண்டிமெண்ட் டயக்ராம் வரையணும். இப்போ இதுக்கு பெண்டிமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்னா, பெண்டிமெண்ட் எங்க மேக்ஸிமம் இருக்குன்னா அந்த லோடு எந்த சப்போர்ட் பக்கத்துல இருக்கோ அங்கதான் அதிகமா இருக்கும், இங்க கம்மியா இருக்கும். அப்புறம் இப்படி இருக்கும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த மூணுல எது அதிகமா இருக்குன்னா MP. அதுக்கப்புறம் மூமெண்ட் அண்டர் தி பாயிண்ட் லோட், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. புரியுதா? MB, MC, MA. ஸோ இது சக்சஸிவா இருக்கும். புரியுதா? பாருங்க, மூணுங்க டிஃபரன்ஸ். ஃபிக்ஸ்டு பீம் வித் பாயிண்ட் லோட் அட் தி சென்டர், ஃபிக்ஸ்டு பீம் வித் UDL acting throughout the span, ஃபிக்ஸ்டு பீம் வித் எக்ஸென்ட்ரிக் பாயிண்ட் லோட். மூணு டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க பிளாஸ்டிக் ஹிஞ்ச் டெவலப், 3 டெவலப் சைமல்டேனியஸ்லி. இங்க 2 டெவலப் சைமல்டேனியஸ்லி, 1 இஸ் சக்சஸிவ். இங்க ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் சக்சஸிவ்லி. எங்க அதிகமா இருக்கு? ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும் இந்த பாயிண்ட்ல, செகண்ட் அண்டர் தி பாயிண்ட் லோட், தேர்ட் ஃபார் எண்ட்ல. பாத்தீங்களா? மூணு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? क्वेश्चन கேட்பாங்க. புரிஞ்சுதா? மூணு டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும். என்ன? ஓகே, பாருங்க. ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜஸ் BCA. எங்க ஃபர்ஸ்ட்? இங்க, அதுக்கப்புறம் C, அதுக்கப்புறம் A. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். Since the load nearer to the support B is negative bending moment is more, so the first plastic hinge is developed at B. When the loaded further, the second plastic hinge developed at C under the point load. Second plastic hinge is developed under the point load. When loaded further, third plastic hinge is developed at A. So mechanism is formed. ஏன்னா மூணு பிளாஸ்டிக் hinge ஃபார்ம் ஆகுதான் மெக்கானிசம் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ இது அனாலிசிஸ். கவனிச்சுக்கோங்க, டவுட் இருந்தா இது புரிஞ்சுதாப்பா? இந்த கால்குலேஷன் புரிஞ்சுதா? ஸோ இதில் ஃபைனல் ஞாபகம் வைக்க வேண்டியது 2MBL/AB. 2MBL/AB is equal to collapse load. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் டிஃப்ளெக்ஷன் கர்வ். இது ஈல்டு லோடுக்குள்ளது. W1 ஃபர்ஸ்ட் ஹிஞ்சுக்கு கரஸ்பாண்டிங்கான லோடு, W2 செகண்ட் ஹிஞ்சுக்கு கரஸ்பாண்டிங்கான லோடு, WC ஃபைனல் கொலாப்ஸ் லோடுக்கான மெக்கானிசம் ஃபார்ம் ஆன அப்புறம் உள்ள கொலாப்ஸ் லோடு. W1 என்ன?
இந்த ஃபர்ஸ்ட் ஹிஞ்ச் டெவலப் ஆகுது இல்லையா, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு லோடு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்கல்ல அது. W2னா என்னன்னா, செகண்ட் ஹிஞ்ச் ஃபார்ம் ஆகும்போது கொஞ்சம் கூட லோடு கூட்டியிருப்பீங்க இல்லையா இந்த இதுல. ஸோ அது வந்து W2. தேர்ட் ஹிஞ்ச் ஃபார்ம் ஆன அப்புறம் உங்களுக்கு என்னன்னா கொலாப்ஸ் மெக்கானிசம் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ அதான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர். ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் DS 7th one. Okay. DS equal to 1. Understood? DS equal to 1 is correct. DS equal to 1 is correct. X equal to DS plus 1. Y is equal to 2. Z is equal to this Y minus DS is equal to 1. Understood? இல்ல இருக்கா டவுட் இருக்கா? டிஎஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 1, இங்க 2 தான் இருக்கு, 3. நம்பர் ஆஃப் equilibrium 2. ஏன்னா சிக்மா ஹெச் வராதுங்க. சரியா? ஸோ 1. Number of plastic hinges required to make a mechanism X. DS 1 additional. So 2. Number of positive plastic hinges. இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்காது, இங்க இருக்கும். ரைட்டா? 2. How many of you understood this? கொஸ்டின் கேட்பாங்க, இதே மாதிரி ஒரு பீம் கொடுத்து இதுல எங்க எல்லாம் பிளாஸ்டிக் இன்ச்சஸ் வரும்னு கேட்பாங்க. சரியா? சரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். ஸோ இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இது 3WL/16, இது 5WL/16. ஸோ இது வந்து பாசிட்டிவ், ஸோ இது வந்து நெகட்டிவ். ஓகே. ஸோ இது 5WL/32, இது 3WL/16. ஓகே. ஸோ இது 5W/16 reaction, ஸோ 11W/16, that is okay. ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 5W/32, 3W/16, நெகட்டிவ் பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் தெரிஞ்சிச்சு. ஓகே. நான் இது வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரி. இந்த ரெண்டுல எது மேக்ஸிமம்? இதுவா இதுவா? பாயிண்ட் ஏ பியா? ஏல மேக்ஸிமம் இருக்கா, பில மேக்ஸிமம் இருக்கா? ஏ. ரைட்டா? ஸோ அப்ப எங்க ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் ஃபார்ம் ஆகும்? இங்க. செகண்ட் இங்க. ஸோ சக்சஸிவா ஃபார்ம் ஆகும். பாருங்க. Sequence of plastic hinge development. Since negative bending moment is more than the positive bending moment, first plastic hinge develop at a fixed support A. First plastic hinge fixed support A ல வரும். When loaded further, the second plastic hinge develop under the point load at B, and thus mechanism is formed. Second plastic hinge எங்க develop ஆனா under the point load, thus the mechanism is formed. Second plastic hinge develop ஆன அப்புறம் என்ன ஆகும்? Mechanism form ஆகும். புரிஞ்சுதா? Load at the first plastic hinge is formed. First plastic hinge form ஆயிட்டுனா உங்களுக்கு DS என்னவா இருக்கு? 1. அப்படிதானே? DS 1 first plastic hinge form ஆயிட்டு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? அது strength of material கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஹிஞ்ச் போட்டுட்டீங்க ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா இது வந்து டிட்டர்மின் ஸ்ட்ரக்சரா மாறிடும். ஒன்ஸ் டிட்டர்மின் ஸ்ட்ரக்சரா மாறிட்டுனா இங்க MP, இதனுடைய MP வேல்யூ என்ன? 3WL/16. அப்ப W1, அதாவது ஃபர்ஸ்ட் ஹிஞ்ச் ஃபார்ம் ஆகுறதுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள பிளாஸ்டிக் மொமெண்ட் என்னன்னா 16 MB/3L. ஓகே. லோட் அட் விச் செகண்ட் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் இஸ் ஃபார்ம்டு. இதுதான் கொஸ்டின் கேட்பாங்கன்னா மெக்கானிசம் தான் கேட்பாங்க, கொலாப்ஸ் லோட கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அனலிட்டிக்கலா போகும். இப்படி எல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ரேரஸ்ட் கேஸ். பட் நீங்க பாத்துக்கோங்க. என்ன லோட் அட் விச் செகண்ட் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் இஸ் ஃபார்ம்டு. இங்க ஒரு ஹிஞ்ச் வரும், இங்க ஒரு ஹிஞ்ச் வரும், இங்க வராது. ரைட்டா? இது டீட்டா, இதுவும் டீட்டா, இது சிமெட்ரிக்கா இருக்கனால இந்த ரெண்டு டீட்டா டீட்டா, இது MP. So external work done on W into L/2 theta, so on and so forth, 6 MB/L. I hope you understood, right? This one. It's very simple, right? If you got doubt, load at which the second plastic hinge is developed. Okay, next one. Load versus deflection curve. எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம yield லோடு தான் வருது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லோடு ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் இன்ச் கரஸ்பாண்டிங் W1 வரும், அதுக்கப்புறம் ரெண்டாவது பிளாஸ்டிக் இன்ச் வரும்போது என்ன ஆயிரும்? கொலாப்ஸ் மெக்கானிசம் மாறிடும். ஸோ அப்போ இது WC. ஓகே. I hope this also you understand. Load versus deflection curve. இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்டாவது என்னன்னா ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் வித் யூடில் ஆக்டிங் த்ரூ அவுட் தி ஸ்பேன். இதுல கொஞ்சம் விஷயம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் DS புரியுதா? X புரியுதா?
Y புரியுதா? Z புரியுதா? DS னா degree of static interdependency, number of plastic hinges required to make a mechanism. ஓகே, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் இங்கெல்லாம் வரும். இங்க கன்ஃபார்ம் ஒன்று வரும். அதுக்கப்புறம் இன் பிட்வீன் தி ஸ்பேன்ல ஒன்று வரும். Z is equal to 1. புரியுதா? சீக்வன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் டெவலப்மெண்ட். ஸோ பிளாஸ்டிக் ஹிஞ்ச் டெவலப்மெண்ட் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். Since negative bending moment is more than positive bending moment, so negative bending moment is more than positive bending moment. First plastic hinge is developed at a fixed support A. So negative bending moment அதிகமா இருக்கிறதுனால positive bending momentோட first plastic hinge எங்க develop ஆகும்? At A. When the beam is further loaded, the second plastic hinge is not developed at 3L/8. இப்போ செகண்ட் மூமெண்ட் இங்கே தான் இருக்கும் பாருங்க. மேக்ஸிமம் இதானே இதுக்கப்புறம் மேக்ஸிமம் இதுதான். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது? சாரி, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது? 3L/8. ஆனா கொஸ்டின் என்னன்னா, கான்செப்ட் என்னன்னா, செகண்ட் பிளாஸ்டிக் வந்து இங்க தான் டெவலப் ஆகணும். ஏன்னா இங்க தான் மேக்ஸிமம் இருக்கு, செகண்ட் மேக்ஸிமம். ஆனா அங்க டெவலப் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, நீங்க ஒரு டெல்டா டபிள்யூ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த பெண்டிங் மொமெண்ட் என்ன ஆகுதுன்னா லெஃப்ட்ல ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் வந்து லெஃப்ட்ல இப்படி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். It shifts towards left. It is 3L by from the property end. It shifts towards left. Leftல வந்து மேக்ஸிமம் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, லெஃப்ட்ல வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதான் போட்டிருக்கேன். 3L/8ல வந்து ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது இங்க. அதுக்கப்புறம் திருப்பி இப்படி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது. புரியுதா? Since the location of second plastic hinge is not known, use free body diagram concept to find it quickly. So free body diagram concept வந்து யூஸ் பண்ணுங்க, அதை ஸ்பீடா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. So that you know free body diagram எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் கான்செப்ட் யூஸ் பண்றோம். அப்போ இங்க ஒரு பிளாஸ்டிக் ஆல்ரெடி டெவலப் ஆயிட்டு, நீங்க லோடு இன்க்ரீஸ் பண்ணும்போது செகண்ட் பிளாஸ்டிக் இங்க எங்கேயோ டெவலப் ஆகுது. அது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்ப இது L-X. சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு இங்க ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறேன். இது VA. இங்க ஒரு மொமெண்ட் இருக்கு, தட் இஸ் MP. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மொமெண்ட், தேர்ஃபோர் இது ஒரு MP, இது ஒரு MP. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் மொமெண்ட் டெவலப் ஆயிட்டு ஸோ MP இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா VB. ரெண்டா எப்படியே நான் செப்பரேட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. MP, W, collapse load, இது X, இது VB, இது L-X, WC, MP, so on and so forth. Free body diagram of AC. Free body diagram of AC அப்படின்னு சொன்னா என்னன்னா, இந்த AC இருக்குல்ல, இது எடுங்க. summation of moment at A is equal to 0. இந்த இடத்து மூமெண்ட் எடுத்தீங்கன்னா இது ஒரு MP plus இது ஒரு MP, ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸ். லோட் into distance divided by 2. ஓகே, நெக்ஸ்ட் free body 2MP. MP is equal to this one. நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா MP is equal to this one. Free body diagram of CB, sigma MP is equal to 0, MB minus WC square by 2, so on and so forth. MB is equal to this one. Equate 1 and 2, this is the result. X equal to 0.414L. Very important examination question. கேட்பாங்க. Propped candle with UD acting throughout the span, the second plastic hinge develop at a distance of 0.414L from the prop end. புரிஞ்சுதா? நீங்க இதுல எதெல்லாம் ஞாபகம் வைக்கணும் அவசியம் இல்லை, எது மட்டும் ஞாபகம் வைக்கணும்? X equal to 0.414L. Are you comfortable? Load at which formation of two plastic hinges. ரெண்டு பிளாஸ்டிக் ஹிஞ்ச் ஃபார்ம் ஆன அப்புறம் கொலாப்ஸ் லோட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது ஒரு பிளாஸ்டிக் ஹிஞ்ச், இது ஒரு பிளாஸ்டிக் ஹிஞ்ச். இது 0.414L, இது 0.586L. இது θ1, இது θ2. ஸோ இது MP, இது MP, இது θ1, இது θ2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். இதை கவனிச்சுக்கோங்க, டவுட்னா கேட்டுருங்க. இது அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. அப்போ இந்த ஆர்டினேட் 0.586L
into theta 1 is equal to 0.414 L into theta 2. Simplify பண்ணீங்க answer. Extra outlet is equal to internal outlet, so on and so forth. W is equal to collapse load is equal to 11.656 MB by L square. So calculation, I hope you know how to do this. பார்த்துக்கோங்க. But final result is important. W is equal to 11.656 MB by L square. டவுட் இருந்தா கேளுங்க, கவனிச்சுக்கோங்க, அப்படியே கவனிச்சு பாருங்க. இது அப்படியே கவனிச்சு பாருங்க, டவுட் இருந்தா கேட்டுருங்க. ப்ராப்பர்ட்டி கேண்டில் வித் சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டோம், யூடிஎல் த்ரூ அவுட் பார்த்துட்டோம். இப்போ இந்த பாயிண்ட் எக்ஸென்ட்ரிக் பாயிண்ட் லோட் நம்ம என்ன பார்த்தோம்? சிம்பிளி சப்போர்ட்டட் வித் 3 cases. Center point load, eccentric point load, UDL. Fixed beam with 3 cases. Center point load, eccentric point load, UDL. Property cantilever with 3 cases. Center point load, UDL, eccentric point load. சரியா? Total 9th problem. Okay. இதுல எது மட்டும் ஞாபகம் வைக்கணும்? இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சா போதும். MB into L plus B divided by AB. MB into L plus B by AB. ஆனா ஜஸ்ட் இது என்னன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பிளாஸ்டிக் இன்ச்சஸ் தேவைப்படும் மெக்கானிசம் கிரியேட் பண்றதுக்கு? DS 1 இருக்கனால நம்பர் ஆஃப் ஹிஞ்சஸ் ரிக்வயர்ட் டு மேக் எ மெக்கானிசம் 2. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் பிளாஸ்டிக் இன்ச்சஸ் என்னதெல்லாம் 2. எதெல்லாம்? 1 பாயிண்ட் இங்க, இன்னொன்னு இங்க வராது. ஓகே. நம்பர் ஆஃப் மெக்கானிசம் 2 minus 1 is equal to 1. ஓகே. ஸோ தட் இஸ் அ திங். இது நீங்க சால்வ் பண்ண வேண்டியது அவ்வளவுதான். சால்வ் பண்ணி பாருங்க, கவனிச்சுக்கோங்க, டவுட் இருந்தா கேட்டுருங்க. ஓகே. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் பாருங்க. A propped cantilever is subjected to UTL of 10 kilonewton per running meter. Or not a 10, right? W. Kilonewton per running meter throughout its length. Find out the prop reaction. Prop reaction நம்மளுக்கு தெரியும். என்ன வரும்? 3WL by 8 தெரியுமா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த ப்ராப் ரியாக்ஷன் கொஸ்டின் மட்டும் 3 இதுல கேட்பாங்க. எஸ்ஓ மாதிரி கேட்பாங்க, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல கேட்பாங்க, பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல கேட்பாங்க. கண்டிப்பா ஒரு வருஷம் ஒரு கொஸ்டினா இந்த 3WL by 8 சொல்லக்கூடியது கேட்ல கேட்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷத்துல 2 தடவை கேட்பாங்க. 3 வருஷம் கேட் எக்ஸாம் இருக்குதுன்னா 2 தடவை கேட்பாங்க. இந்த இஎஸ்சி எக்ஸாம் இருக்கு அப்படின்னா 10 டைம்ஸ் 10 வருஷம் நடந்துச்சுன்னா ஒரு 8 டைம்ஸ் அது கேட்பாங்க. இந்த 3WL by 8 அது ஏன்னு தெரியாது, அந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப இது எப்படி இருக்கணும்னா உங்க பிரைன்ல எது மறந்தாலும் இது மறக்க கூடாது. லோடு UDL, ப்ராப் ரியாக்ஷன் 3WL by 8. வேணா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ டைம் இல்லை உங்களை பார்க்கறதுக்கு, பட் நீங்க கேட் இஎஸ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான் இருக்கும். ஓகே, அவ்வளோ முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க, இதே கொஸ்டினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருப்போம். A propped cantilever is subject to a collapse load. இங்க என்ன லோடு? UDL, just UDL. ஓகே, அதாவது நாட் அ கொலாப்ஸ் லோட், பட் இங்க கொலாப்ஸ் லோட். W kilonewton per meter throughout its length. ப்ராப் ரியாக்ஷன் என்ன? நல்லா கவனிங்க. இங்க நார்மலான லோடு, that is a load within elastic state. What is a collapse load? What is a prop reaction? இங்க லோடு வந்து கொலாப்ஸ் லோடுக்கு போயிட்டு what is a prop reaction? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? இங்க லோடு கொலாப்ஸ் லோடுக்கு போயிட்டு then what is a prop reaction? இங்க load is not went to the collapse load, so what is a prop reaction? I understand the difference. So இது ஒரு ஹிஞ்ச், இது ஒரு ஹிஞ்ச், 2 ஹிஞ்ச் வர நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் எத்தனை ஹிஞ்சஸ் டெவலப் ஆகும்? 2 ஹிஞ்சஸ் டெவலப் ஆகும் நம்மளுக்கு தெரியும், ரைட்? சரி, ஃப்ரீ பாட் டயக்ராம் வரைவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் மூவ்மெண்ட் டெவலப் ஆகும். இங்கே பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருந்தாலும் கிளாக் வைஸ், இங்கே ஆன்டி கிளாக் வைஸ், ரைட்டா? ஸோ இங்கே ரியாக்ஷன் வராது, இங்கே ஒரு ரியாக்ஷன். ஸோ இதனோட ஃப்ரீ பாட் டயக்ராம் அப்படியே எடுத்துப்போம். நம்மளுக்கு செகண்ட் ஹிஞ்ச் எங்கே ஃபார்ம் ஆகுதோ 0.414L ஃபார்ம் ஆகும். ஓகே, இது ப்ராப் ரியாக்ஷன். What is the prop? Sigma V is equal to 0. Okay, VB minus W into the distance. VB is equal to 0.414L. Are you comfortable? 0.414L. But அங்க 3/8 of WL. Okay, that is the difference. அங்க 3/8 of WL, இங்க 0.414WL. A propped cantilever is subject to a center point of W. What is the prop reaction? 5W by 16. இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ப்ராப் ரியாக்ஷன் இஸ் 5W by 16. இதே இது புரியுதா? ப்ராப்ட் கேண்டிலிவர் பீம் வித் UDL acting throughout the span, the proper reaction is 3WL by 8.
propped cantilever beam with a central point load 5W by 16. So this is the center point load W. So this is the W kilonewton per running meter. Propped cantilever is subject to a central collapse load W. What is a prop reaction? Propped cantilever is subject to a central point load. What is a prop reaction? Collapse load. Inga subjected to elastic load. Inga it is subjected to a collapse load W. The collapse load இருந்துச்சுன்னா ரெண்டு பிளாஸ்டிக் இன்ஜ் ஃபார்ம் ஆகும், நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இங்கே ஆன்டி கிளாக் வைஸ், இங்கே கிளாக் வைஸ், இங்கே ஆன்டி கிளாக் வைஸ், இது பாசிட்டிவ் மூமெண்ட், இங்கே ஒரு சப்போர்ட் ரியாக்ஷன் இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்துட்டீங்கன்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் சிபி எடுத்துக்கோங்க. இதுக்கு எடுத்துட்டீங்கன்னா மூமெண்ட் இந்த இடத்துக்கு எடுங்க, ஏன்னா விபி தான் நம்மளுக்கு வேணும். ஸோ விபி இன்டு எல் பை 2, இது வந்து கிளாக் வைஸ் minus mb is equal to 0. vb is equal to 2 mb by l. ரியாக்ஷன் என்னது? ப்ராப் ரியாக்ஷன் 2 mb by l. எம்பின்னு சொல்லக்கூடிய நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். நம்மளுக்கு கொலாப்ஸ் லோட், இந்த கேஸ் கொலாப்ஸ் லோட் என்ன வரும்பா? 6 mb by l நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சென்டர் பாயிண்ட்ல. ஸோ அப்போ mb என்ன வருது? wc divided by 6, wc into l by 6. ஸோ அதை வந்து இங்கே mb சப்ஸ்டிட் பண்ணுங்க. wc l by 6 into இந்த l கேன்சல் ஆகும். vb is equal to wc by 3. ஸோ vb is equal to wc by 3. Use the free body diagram concept. The magnitude of P is increased till collapse load and MP of a steel beam section is P வந்து collapse load increase பண்றோம். Plastic moment of a section is 90. What is the value of R if P is 80 kilonewton by elastic theory? Prop reaction அவன் என்ன சொல்லியிருக்கான்? P வந்து PC வேற போகுது, collapse load வேற போகுது. அந்த கொலாப்ஸ் லோடு போகும்போது பிளாஸ்டிக் மொமெண்ட் என்ன இருக்குது? 90. ஆனா அவன் என்ன கேட்கிறான்? வாட் இஸ் த ரியாக்ஷன் இஃப் P is 80 kilonewton by எலாஸ்டிக் தியரி? எலாஸ்டிக் தியரியில Pன்னு சொல்லக்கூடிய 80 இருக்கு அப்படின்னா என்ன வரும்? ரியாக்ஷன் என்ன வரும்? 5P by 16. எலாஸ்டிக் தியரியில தானே வரும், அதாவது எலாஸ்டிக் அனாலிசிஸ்ல. இது கொலாப்ஸ் லோட் அனாலிசிஸ் இல்ல, மெக்கானிசம் அனாலிசிஸ் இல்ல, பிளாஸ்டிக் அனாலிசிஸ் இல்ல. எலாஸ்டிக் அனாலிசிஸ்னா லோட் இஸ் வித் இன் எலாஸ்டிக் லிமிட். Therefore 5P by 16 is equal to 5 into 80. Load என்ன சொல்லியிருக்கேன்? 80, 25. This is the elastic analysis. Understood? Elastic analysis is 5P by 60. That's the thing. நான் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு எதுல வந்துச்சு? In terms of elastic analysis. Okay. Okay, next one. In the above problem, in the problemத்துல what is the value of R using plastic analysis? பிளாஸ்டிக் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? பிளாஸ்டிக் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ரியாக்ஷன் என்ன வரும்? WC by 3 தானே வரும். WC by 3. WC என்ன வரும்? 6 mb by l. ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம், ரைட்டா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் கான்செப்டை யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு ஹிஞ்ச் வரும், இங்கே மூமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 90. இது ரியாக்ஷன். மூமெண்ட் எடுங்க. சமேஷன் ஆஃப் மூமெண்ட் C is equal to 0. ஸோ R into 1.5. ஸோ minus 90. R is equal to 60. R reaction is equal to WC divided by 3. WC is 6 mb by L into 3. What is 6 into what is mb? 90 divided by 3 into 3. So இது cancel பண்ணீங்கன்னா 2, இது cancel பண்ணீங்கன்னா 30. So 60 is the answer. 60 kilonewton meter is the answer. Understood? A steel beam of rectangular section is collapsed. Sorry, clamped. Clamped na fixed na at both ends. Deformation is just absorbed when the UDL on the beam is 10 kilonewton. Or deformation just absorbed. At the instant of collapse, what is the load on the beam? A steel beam of rectangular cross section is fixed at both ends. Deformation is just absorbed. Just observe பண்ணிருக்கேன் when the UDL on the beam is 10. UDL on the beam is 10 kilonewton per meter. At the instant of collapse, so இது collapse ஆகும்போது what is the load on the beam? The collapse ஆகக்கூடிய டைம்ல what is the load on the beam? இங்க மீனிங் பாருங்க, the deformation is just absorbed அப்படின்னா இப்படி லைட்டா பெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கொலாப்ஸ் ஆகல, டிஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடிய கண்டுபிடிச்சிருக்கீங்க. மீனிங் the deformation is just absorbed, it means the beginning of yielding, meaning beginning of bending. It means the yield moment My occurs at Wy is equal to 10 kilonewton per meter.
ஓகே. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஈல்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்? நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கான்செப்ட் யூஸ் பண்ணோம். மீனிங் இந்த 2 சைடும் ஒரு மொமெண்ட் பிளாஸ்டிக் மொமெண்ட் கிரியேட் ஆயிட்டு, பட் மெக்கானிசம் ஃபார்ம் ஆகல. மீனிங் சென்டர்ல பிளாஸ்டிக் இன்ச் ஃபார்ம் ஆகல. ஓகே. அப்ப நம்ம ஈல்ட் மொமெண்ட் என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல மொமெண்ட் என்னது? WL ஸ்கொயர் பை 12. இது ஈல்டுன்னு சொல்லிக்கலாம், Pன்னு சொல்லிக்கலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். WL ஸ்கொயர் பை 12. ஓகே. ஸோ இங்க வந்து MP இஸ் ஈக்குவல் டு W, ஓகே, L ஸ்கொயர் டிவைட் பை 12. ஸோ இது ஈல்டு மூமெண்ட். பிளாஸ்டிக் மூமெண்ட் நம்மளுக்கு என்ன வரும்னா, we know the safe factor is equal to MP by MY is equal to 1.5. So MP is equal to 1.5 into MY. MY is equal to WL square by 12 தெரியும். So W வந்து 10, L square வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்களா, so L square divided by 12 MP. So MP is equal to 15 L square divided by 12. Okay, this is MP. நம்மளுக்கு தெரியும் இந்த MPக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய லோடு, கொலாப்ஸ் லோடு என்ன அப்படின்னா, 2 பிளாஸ்டிக் இன்ச் டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு MP கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய லோடு என்னது? W1 L square divided by 12. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த எம்பிக்கு ஈக்குவலா இருக்கு. இந்த ரெண்டுமே சேம். ஓகே, இந்த எம்பியும் இந்த எம்பியும் சேம். ஸோ therefore W1 is equal to 15 kilonewton per running meter. Okay, W1 is equal to 15 kilonewton per running meter. When loaded further, 3 hinges are formed. Then collapse load is equal to 16 MB by L square. So 16 into MB and 15 L square divided by 12. Simplify பண்ணீங்கன்னா 20. சொல்லிடுறேன். A steel beam of rectangular section is clamped, fixed at both ends, meaning fixed. Deformation is just observed. Deformation just observed means beginning of the yielding. Beginning of the yielding na yielding moment another. What is the moment it is support? WL square by 12. Sorry, we know the safe factor is equal to MB by MY is equal to 1.5. MB is equal to 1.5 MY. MY is equal to this one. Therefore, MB is equal to 15 MP by L square தெரிஞ்சு போச்சு. சாரி 15 L square by 12 தெரிஞ்சு போச்சு MP. இப்போ 2 ஹிஞ்ச் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னா வாட் இஸ் MP? 12 MP by L square is equal to W1. Okay, so it is equal to MP is equal to W1 L square, sorry, W1 L square, W1 L square divided by 12. அதான் நம்மள 2 பிளாஸ்டிக் இன்ச் ஃபார்ம் ஆச்சுன்னா when 2 plastic inches are developed. 2 plastic inches developed, then W1 L square divided by 12, which is equal to 15 L square divided by 12. Okay, so W1 is equal to 15 kilonewton per running meter. When loaded further, then what is the WC? 16 MB by L square, meaning 3 hinges are developed. 16 into what is a MB? 15 L square divided by 12. L square getting cancelled. 16 into 15 divided by what is this? 12. 12. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3, இது வந்து 4, இது வந்து பாத்தீங்கன்னா 5, 20 stands. Are you comfortable? Are you comfortable? So இதை நம்ம என்ன முடிச்சிருக்கோம்? Simply supported, fixed, propped cantilever beam. Next நம்ம என்ன பார்க்கலாம்னா analysis of cantilever beam, then analysis of overhanging beam, so on and so forth. So analysis of cantilever beam. So cantilever beam நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போறோம்? இது ரொம்ப சிம்பிள். What is the degree of static indeterminacy? 0. What is the degree of static indeterminacy? 0. Okay. What is X? Number of hinges required to make mechanism. DS plus 1 is equal to 1. What is Y? Number of positive plastic hinges. Positive plastic hinges at A. Z is equal to what? Y minus DS is equal to 1 minus 0 is equal to 1. Understood or not? Then the analysis is put a hinge here. So this getting bent something like that. Okay. Internal work done is equal to external work done, that is
WL into theta, which is equal to MB into theta. So WC is equal to MB by L. So that is answer. WC is equal to MB by L. So cantilever beam with point load. The answer is MB by L. I hope you understood, right? So next நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா cantilever beam with UTL acting throughout the span. அங்க ஒரு 9 முடிச்சோம் அப்படிதான், இது 10. 10 நெக்ஸ்ட் வந்து 11. 11 என்னன்னா cantilever beam with UTL acting throughout the span. That is W kilonewton per running meter. Okay, this is length L, this is A, and this is B. What is ds? 0. What is x? ds plus 1, which is equal to 1. What is y? Number of positive plastic hinges? Only 1 at the point A. Z is equal to y minus ds, which is equal to 1 minus 0, which is equal to 1. Okay, then how it getting failed? So you are having a UTL. The plastic hinge will be formed at this point because of this load. After forming plastic hinge, it gets bent something like that. This is the theta. We know that external work done, which is equal to internal work done. This is MP. This is L into theta. Since this is L, in the L in the theta part, the only to external work done is equal to half into, because UTL length into ordinate into W, which is equal to internal work done MP into theta. Theta getting cancelled. W L square divided by 2, which is equal to MP. So collapse load is equal to 2 MP by L square. This is WC. This is the collapse load. So 2 MP by L square. That is the thing. I hope you understood this. Throughout this span we have done. Okay, இப்போ நான் என்ன பண்ண summary formulas மட்டும் எல்லாமே எழுதிறேன். First is simply supported beam. Standard formula: simply supported beam, fixed beam, propped cantilever beam, cantilever beam. ஸோ இந்த இது இவ்வளோ கேசஸ்க்கு தான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக ஃபார்முலாஸ் இருக்குது. சரியா, நீங்கள் இதுவரை உள்ளது எது படிக்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ சொல்லக்கூடியதை படித்தா போதும். இந்த ஸ்லைடில் இருக்கிறது நீங்கள் படித்தாலே 200% எனஃப் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் டிஎன்பிசி ஏஇ. பட் கேட்டுக்கு வந்து நான் சொன்னதெல்லாம் கிளியராக படித்தா மட்டும் தான் பண்ண முடியும். இஎஸ்சியும் அப்படி தான், டிஆர்பிக்கும் அப்படி தான். நான் சொன்னதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக படித்தா தான் பண்ண முடியும். ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். Fixed beam, propped cantilever beam, வேல்யூ எடுத்து எனக்கு இப்போ சொல்லணும் பார்த்துக்கோங்க. கேன்டிலிவர் ஓகே, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, எனக்கு வேல்யூ சொல்லணும். ஏன்னா நான் வந்து வேற ஸ்லைடை பார்த்து எழுத முடியாது. ஸோ அதனால வேல்யூ நீங்கள் தான் சொல்லணும். அன்மியூட் பண்ணிக்கோங்க, நான் கேட்கக்கூடியதுக்கு வேல்யூ சொல்லணும். ஸோ அதனால simply supported beam with central point load, fixed beam with central point load,
propped cantilever beam with the center point load. இது W, இது W, இது W. Cantilever beam with point load. புரியுதா? இதுக்கு ஃபார்முலா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, எனக்கு சொல்லணும் இப்போ என்ன. Simply supported beam with UDL or simply supported beam with eccentric point load W. இது A, இது B. Fixed beam with eccentric point load. இது A, இது B. Propped cantilever beam with eccentric point load. இது W, இது A, இது B. So இங்க eccentric point load இல்லை. Simply supported beam with UDL acting. Sorry. UDL acting throughout this span. W kilonewton per running meter. நம்ம அடுத்த செஷன்ல क्वेश्चंस பார்ப்பேன். அப்ப உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். நீங்க மினிமம் 5 क्वेश्चन அதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் 3 क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஒரு ஸ்லைட்ல இருந்து. நான் எப்படி சொல்றேன்னா கேட்லயே நீங்க 100% 2 மார்க் ஆர் 70% 4 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். Fixed beam with the UDL acting throughout the span. Propped cantilever beam with the UDL acting throughout the span. Cantilever beam with the UDL acting throughout the. Okay, but இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இது இப்போது உங்களுக்கு தேவையில்லை. இப்போ போட்டேன் இது நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணா இதை எக்ஸ்பிளைன் பண்ண அடுத்ததுன்னா ஃபிக்ஸிங் பாயிண்ட் லோட் ஸ்டாண்டர்ட் கேஸாக வேண்டாம். இதுக்கு என்ன வரப்பா கொலாப்ஸ் லோட் 4 MP/L ரைட்டா. இதுக்கு கொலாப்ஸ் லோட் 8 MP/L. இதுக்கு கொலாப்ஸ் லோட் 6 MP/L. இதுக்கு கொலாப்ஸ் லோட் MP/L. Simply supported 4, propped 6, அதில் 2 கூட்டனா fixed beam, cantilever MP/L. கரெக்டா? ஸோ இதுக்கு கொலாப்ஸ் லோட் என்னது MP into L divided by B. இதுக்கு கொலாப்ஸ் லோட் என்னது 2MP into L divided by I think AB, right? Check once, is it correct or not? 2MB L by AB. In this one, propped cantilever WC is equal to. Is it correct? Simply supported formula correct? MB L by B correct? First formula correct? Check பண்ணிக்கோங்க. Yes, right? Yes or no? I am asking first formula is correct or not? MPL by AB, right? MPL by AB. So இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 MPL by AB. MPL by AB. 2 MPL by AB. So this one propped cantilever with the eccentric point load MB into L plus B divided by AB. MP L plus B divided by AB. So that is the thing. Understood, right? So இதுக்கு collapse load என்ன வரும் 8 MB divided by L square.
இதுக்கு கொலாப்ஸ் லோட் 16 MB by L square. இதுக்கு கொலாப்ஸ் லோட் 11.656 MB by L square. இதுக்கு கொலாப்ஸ் லோட் 2 MB by L square. Yes or no? 2 MB by L square. MB by L. இவ்வளோதான்ப்பா. 11 ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த 11 ஃபார்முலாஸ் நீங்க படிச்சுட்டு போனாலே நீங்க வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இங்க வந்து ஹிஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸ் டெவலப் ஆகும். இங்கேயும் டெவலப் ஆகும் ஃபர்ஸ்ட் ஹிஞ்சு, இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஹிஞ்சு டெவலப் ஆகும், இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஹிஞ்சு டெவலப் ஆகும் சைமல்டேனியஸ்ல. இங்க வந்து எக்ஸ்டெண்டிங் பாயிண்ட், இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹிஞ்சு டெவலப் ஆகும், இங்க வந்து செகண்ட் ஹிஞ்சு டெவலப் ஆகும், செகண்ட் தேர்ட் வந்து இங்க ஹிஞ்சு டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் இங்க ஃபர்ஸ்ட் ஹிஞ்சு, இங்க ஃபர்ஸ்ட் ஹிஞ்சு டெவலப் ஆகும், இங்க வந்து செகண்ட் ஹிஞ்சு டெவலப் ஆகும். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, டெவலப்மெண்ட் ஹிஞ்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஹிஞ்சு டெவலப் ஆகும், இங்கே செகண்ட் ஹிஞ்சு டெவலப் ஆகும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஹிஞ்சு டெவலப் ஆகும், இங்கே செகண்ட் ஹிஞ்சு டெவலப் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஹிஞ்சு டெவலப் ஆகும், இங்கே இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில், இது கொஸ்டின், ப்ராப் எண்ட்ல இருந்து 0.414L. நல்லா கவனிக்கணும், ப்ராப் எண்ட்ல இருந்து. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 0.586L. ஸோ இவ்வளோ இடத்துல புரியுதாப்பா, இது செகண்ட் ஹிஞ்ச் டெவலப் அவ்வளோதான். ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிஞ்ச் இந்த 6 கேஸ்க்கு நீங்கள் படிக்கணும், ஏன்னா கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக. புரியுதாப்பா? ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம அதை முடிச்சுட்டோம் ஐ திங்க். பட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னும் நிறைய கேசஸ் இருக்கு, அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். என்ன இப்போ எல்லாம் எத்தனை ப்ராப்ளம் முடிஞ்சது? 11. நெக்ஸ்ட் 12வது ப்ராப்ளம். Cantilever beam with something like that case. Okay, so இது 1.5 MP. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா MP. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2W. ஓகே, இது L/2, இது L/2, ரைட்? ஸோ இந்த பாயிண்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், ABCன்னு எடுத்துப்போம். இது A, இது B, இது C. இது AB, இது C. சரியா? So DS and degree of static indeterminacy 0. What is X? Number of hinges required to make a mechanism, DS plus 1, which is equal to 0. XY, number of positive plastic hinges. எத்தனை positive plastic hinges இருக்கு சொல்லுங்க? How many positive plastic hinges? எங்கெல்லாம் hinge போடலாம் நீங்க? எங்கெல்லாம் வரும்? 2னா இதெல்லாம்ப்பா, A and B. So there are 2 plastic hinges, those are A and B. Understood? So very good. Okay, so that is the thing. Now what is Z? Z is equal to Y minus DS, which is equal to 2 minus 0, which is equal to 2. அப்ப 2 mechanisms there. இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டிலிவர்ல ஒரே ஒரு மெக்கானிசம் வந்துச்சு, அந்த மெக்கானிசம் தான் இது. பட் இங்க அப்படி கிடையாது, 2 மெக்கானிசம், 2 பாசிபிலிட்டிஸ் ஆகுது. அதான் இங்க சேலஞ்ச். அதை எப்படி பண்றோம் பாருங்க. 2 mechanisms. ஸோ ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சிட்டு 2 mechanisms, ரைட்? ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் ஆர் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னன்னா, நான் வந்து ஹிஞ்ச் வந்து இங்க வைக்கிறேன். ஏன்னா ஒரு நம்மளுக்கு இது ஒரே ஒரு ஹிஞ்ச் தான் தேவைப்படுது மெக்கானிசம் ஃபார்ம் பண்றதுக்கு. ஆனா 2 பாசிபிள் பிளாஸ்டிக் இருக்கலாம், 2 இருக்கும். ஆனா ஒரு ஹிஞ்ச் போதும் மெக்கானிசம் ஃபார்ம் பண்றதுக்கு. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு ஹிஞ்ச் தான் எடுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண, அந்த ஒரு ஹிஞ்ச் போதும். அந்த ஹிஞ்ச் நான் எங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இங்க எடுத்துக்கிறேன், இந்த எண்ட்ல ஃபிக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். லோடு நம்மளுக்கு 2W இருக்கு.
ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி பெண்ட் ஆகும். இது வந்து தீட்டா. சரி, அப்போ இது என்னது 1.5 MP 1.5 MP. அப்போ டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டர்பென்ஸ் இங்கே என்னது ஓகே எவ்ரிதிங் extra work done is equal to internal work done 1.5 MP into theta, which is equal to 2W into, so this is L, so this is L into theta, 2W into L into theta. So cancel out this theta. So the answer is collapse load is equal to 1.5 MP the whole divided by 2 L is equal to collapse load. So collapse load is equal to 0.75 MP divided by L. 0.75 MP divided by L. So this is the answer. Understood now? This is the first possibility mechanism. I hope you understood, right? ஆனால் இதோட முடியல. எத்தனை மெக்கானிசம் வரணும்? ரெண்டு மெக்கானிசம். நம்ம கேஸ் 12th இருந்தால் நம்ம ரெண்டு மெக்கானிசமே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் கேஸில் இந்த 11 கேஸ்ல நம்ம வந்து அப்படி ஒரு விஷயத்தை பார்க்கல. ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு மெக்கானிசம் தான் தேவைப்பட்டுச்சு. நீங்க வேணா எதுல வேணாலும் பாருங்க, ஒரே ஒரு மெக்கானிசம் தேவைப்பட்டுச்சு. ரெண்டு மெக்கானிசம் 3 மெக்கானிசம் தேவைப்படல. இனி நம்ம பார்க்கக்கூடிய கேஸ்ல எல்லாம் இந்த 12th அப்புறம் பார்க்கக்கூடிய கேஸ்ல எல்லாம் 2 மெக்கானிசம் 3 மெக்கானிசம் n நம்பர் ஆஃப் மெக்கானிசம் தேவைப்படும். சரியா? செகண்ட் பாசிபிலிட்டி என்னன்னா ஸோ இங்க W லோட் வந்து பாத்தீங்கன்னா 2W, இந்த இடத்துல ஹிஞ்ச் வரும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, அதாவது செகண்ட் நம்ம 2 ஹிஞ்ச் தான் போடணும். ஆனா ஒரு ஹிஞ்ச் போதும் மெக்கானிசம் ஃபார்ம் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹிஞ்ச் இந்த இடத்துல போட்டு ஒரு மெக்கானிசம் ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு மெக்கானிசம் ஃபார்ம் பண்ணணும்னா அடுத்த ஹிஞ்ச் இங்க தான் போடணும், வேற எங்கேயும் போடுறது வாய்ப்பு இல்லை. அப்ப நான் இங்க ஹிஞ்ச் போட்டா இது எப்படி பெண்ட் ஆகும்? இப்படி பெண்ட் ஆகும். ஸோ இது வந்து L/2. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா L/2 into theta. இப்போ இந்த இது என்ன வரும் மெக்கானிசம்? இந்த பிளாஸ்டிக் மண் என்ன வரும்? இந்த ஜங்ஷன்ல 2 இருக்கு, ஒரு 1.5 MP இருக்கு, ஒரு MP இருக்கு. இந்த ரெண்டுல எது மினிமமோ அதான் எடுக்கணும், தட் இஸ் MP. இது theta. So MP into theta, which is equal to 2W L/2 into theta. Cancel on this. So MP divided by L, which is equal to W collapse. அப்ப இதுல என்னன்னா ரெண்டு கொலாப்ஸ் லோட் இருக்கு, இந்த ரெண்டுல இதை எடுப்போம். ஓகே, இந்த ரெண்டுல எது எடுப்போம்? மினிமம் நம்ம எடுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். இந்த ரெண்டுல அப்ப இந்த பீமுடைய பிளாஸ்டிக் கெப்பாசிட்டி என்னன்னா இந்த ரெண்டு மெக்கானிசத்துல எது மினிமமோ அதான் எடுப்போம். சரியா? அதான் ஃபர்ஸ்ட் ஒன். கன்க்ளூஷன் என்னன்னா the correct failure mechanism is first mechanism and true collapse load is 0.75 MB divided by L. Okay, second one, at a joint if two members of different plastic moment capacity are meeting, plastic hinges always developed
plastic hinges always develop in the weak member only. ஸோ அதுதான் நம்ம இதில் சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த இடத்துல 2 பிளாஸ்டிக் மொமெண்ட் கெப்பாசிட்டி உள்ள மெம்பர் மீட் ஆகுது. அப்போ இங்கே வந்து நம்ம எது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2ல எது கம்மியாக இருக்கோ அது எடுக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக் மொமெண்ட் எங்கே டெவலப் ஆகும்னா, பிளாஸ்டிக் ஹிஞ்ச் எங்கே டெவலப் ஆகும்னா, எது வீக்கர் செக்ஷனாக இருக்கோ அங்கே தான் டெவலப் ஆகும். அப்போ எது வீக்கர் செக்ஷன்? பிசி தான் வீக்கர் செக்ஷன். அப்போ பிசியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மொமெண்ட் தான் இங்கே டெவலப் ஆகும். நான் எதை சொல்லியிருக்கேன், புரிஞ்சுதா இல்லையா? அப்போ ட்ரூ collapse load is 0.75 MB by L. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் வந்து இது ஃபார்முலா கிடையாது, இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பட் இட் டேக்ஸ் டைம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பார்த்திருக்கோம், ஃபிக்ஸ்டு பீம் பார்த்திருக்கோம், ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம் பார்த்திருக்கோம், கேன்டிலிவர் பீம் பார்த்திருக்கோம். 4 பீம் 12 கேஸ் பார்த்தாச்சு, ரைட்டா? 3 கேஸ் ஈச். 13வது கேஸ் ஓவர் ஹேங் பீம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஓவர் ஹேங்கிங் பீம். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது W சென்டர்ல இருக்கு W. ஸோ இங்கே ஒரு W இருக்கு, இது W/2. ஓகே, ஸோ இது L/2, இது L/2, இது L/2. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது பாயிண்ட் A, இது பாயிண்ட் B, இது பாயிண்ட் C, இது பாயிண்ட் வந்து D. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டிஎஸ்னா என்னன்னு பார்ப்போம். 0 number of hinges required to make a mechanism, ds plus 1 is equal to 1. y number of possible plastic hinges. சொல்லுங்க பாப்போம், number of possible plastic hinges எத்தனை வரும்? Number of possible plastic hinges how much? 1. எந்த பாயிண்ட்? B. So number of possible plastic hinges are 2. What are they? B, C. இதுலயே ஒரு பெண்டிங் மொமெண்ட் வரும், இதுலயே ஒரு பெண்டிங் மொமெண்ட் வருமா இல்லையா? இந்த சப்போர்ட் இன்டர்மீடியட் சப்போர்ட், அதாவது சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஓவர் ஹேங்கிங் இருக்கு. அப்ப இங்கே மொமெண்ட் இருக்குமா இருக்காதா? சீன் சொல்லக்கூடிய சப்போர்ட்ல மொமெண்ட் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. Then what is Z? Y minus ds, so which is equal to 2 minus 0, which is equal to 2. Now first possibility, second possibility, third possibility we are going to see one by one. First possibility, நம்மளுக்கு எத்தனை ஹிஞ்ச் தான் வேணும்? ஒரே ஒரு ஹிஞ்ச் தான் மெக்கானிசம் ஃபார்ம் பண்றதுக்கு. ஆனா எத்தனை ஹிஞ்ச் போடலாம்? 2 போடலாம்னு சொல்லிட்டு 2 போட்டுறக்கூடாது, 1 தான் போடணும். ஏன்னா ஒரு கண்டிஷன் படி 1 தான். ஏன்னா எத்தனை மெக்கானிசம் இருக்கு? 2 மெக்கானிசம். அப்ப நம்ம 2 மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஹிஞ்ச் தானே போடணும். ஓகே, நான் என்ன பண்றேன்னா அந்த ஒரு ஹிஞ்சை என்ன பண்ணிக்கிறேன், கீப் ஹிஞ்ச் அட் B. நான் B ல ஹிஞ்ச் வச்சேன்னு வச்சுக்கோங்க, என்னவா இருக்கும்? இப்படி மாறிடும். இது லோட் வந்து W/2. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லோட் வந்து W. ஓகே, இந்த இடத்துல ஹிஞ்ச் வைக்கிறேன், ரைட்டா? ஸோ இங்கே வந்து ஹிஞ்ச் வச்சேன்னா நல்லா கவனிங்க, ஐஎல்டி வரைஞ்ச ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஹிஞ்ச் வந்துட்டு அப்போ என்ன ஆகும், இந்த லோட்னால கீழே டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இது இப்படி கீழே வரும், இந்த ஒரு போர்ஷனா இந்த ஒரு பிவெட்ல மட்டும் இருக்கு. அப்போ இது இப்படி மேலே போகும், புரியுதாப்பா? ஸோ இதுதான் நம்மளுடைய. ஸோ இது L/2, இது L/2னா இது தீட்டா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் தீட்டா. அப்போ இது தீட்டானா இதுவும் தீட்டா, ரைட்டா? இதில் தான் ஹிஞ்ச் இருக்கு, ரைட்டா?
ஸோ இது தீட்டா, இதுவும் தீட்டா, இது எம்பி, ரைட்டா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒர்க் டன், external work done which is equal to internal work done. What is external work done? இது L by 2. So இந்த distance நீங்க பார்த்தீங்கன்னா L by 2 into theta. External work done is equal to W into L by 2 into theta. W into L by 2 into theta. அது மட்டும் கிடையாது, இங்க ஒரு ஒர்க் டன் இருக்கு பாத்தீங்களா, டிஃப்ளெக்ஷன் மேலே போயிருக்கு, லோடு கீழே வந்திருக்கு, அப்போ மைனஸ் லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் எல் பை டூ இன்ட்டு தீட்டா ஆர்டினேட் விச் இஸ் ஈக்குவல் டு, புரியுதா? இந்த ஒர்க் டன் கீழே இருக்கு, இந்த ஒர்க் டன் லோடு கீழே இருக்கு, டிஃப்ளெக்ஷன் மேலே இருக்கு, அப்போ லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஓகே, இது எல் பை டூ, அப்போ எல் பை டூ இன்ட்டு தீட்டா, இதை மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும், which is equal to, what is internal work done? mb into theta plus theta, mb into theta plus theta. So 1 minus half, right? So அப்போ என்ன வரும், w l by 4 which is equal to mb into 2 theta. So which is equal to, answer is wc is equal to 8 mb divided by l. புரியுதா? 8 mb by, இது first possibility. How many of you understood this? I hope you understood, right? Second possibility. Second possibility என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஹிஞ்ச் வைக்கலாம், கீப் ஹிஞ்ச் அட் சி. ஏன்னா ஒரு ஹிஞ்ச் இங்க வச்சுட்டோம், பில வச்சுட்டோம், அடுத்த இனி ஒரு ஹிஞ்ச் எங்க தான் வைக்க பாசிபிள் இருக்கு, சில தான் இந்த மெக்கானிசம் ஃபார்ம் பண்றது. So we can make a mechanism by keeping a hinge at C. Second possibility, we can keep hinge at C. C is a point, right? So இது வந்து பாத்தீங்கன்னா W, இது பாயிண்ட் A, இது பாயிண்ட் B, இது பாயிண்ட் C, இந்த பாயிண்ட் வந்து D. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து W by 2. ஸோ இதில் ஹிஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா, இது என்ன ஆயிரும், அந்த லோடுனால இப்படியே பெண்ட் ஆயிரும், ரைட்டா? ஸோ இது வந்து தீட்டா, ஸோ இது வந்து தீட்டா, அப்போ இது வந்து L by 2, அப்போ இது L by 2 into theta. So what is, this is MP. So we know that external work done is equal to internal work done. So this is internal work done, MP into theta, external work done W by 2 into L by 2 into theta. Cancel out these two. So 4 MP divided by L is equal to collapse load. 4 MP by L is equal to collapse load. Then first possibility la namakku 8 MP by L, second possibility la 4 MP by L. So what is the answer? Therefore answer is conclusion. The failure mechanism correct. Failure mechanism is second mechanism. Is second mechanism, and true collapse load, and true collapse load is 4 MP by L, and true collapse load is 4 MP by L. So this is the thing. Have you understand this? Question number 30. So this is the thing about continuous beam. So this is the way to do the continuous beam. Analysis of continuous beam is such that, அதான் ப்ராப்ளம் 12க்கு அப்புறம் என்ன கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு, ரெட் மெக்கானிசம் நம்ம எடுக்கிறோம், எப்படி இதான் இதை வச்சு, புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்டினியூஸ் பீம் பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன முடிச்சிருக்கோம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஃபிக்ஸ்டு பீம், ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம், கேன்டிலிவர் பீம், ரைட்டா? லாஸ்ட் பீம் என்னன்னா கண்டினியூஸ் பீம். ஓகே,
கண்டினியூஸ் பீம்னா என்ன பார்ப்போம். இப்போ இது வந்து லோடு வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இது டபிள்யூ, இது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ, இது டவுன்வர்ட் லோடாக இருக்குது, இது அப்வர்ட் லோடாக இருக்குது. ஸோ பட் லோடு வந்து சென்ட்ரல் லோடு. ஓகே, ஸோ த டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி ds equal to 1. Agree? So degree of indeterminacy ds is equal to 1. Are you agree? Okay. So number of hinges required to make a mechanism ds plus 1, 2. Number of possible plastic hinges. The number of possible plastic hinges is 1, 2, 3. DBE. சரியா? So DBE is the answer. Number of possible plastic hinges DBE. DBE. Okay. Now number of mechanisms y minus ds is equal to 2. So this is the number of mechanism in continuous speed. Are you okay? The first mechanism or first possibility. மொத்தம் எத்தனை ஹிஞ்ச் தான் வைக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட். 2 ஹிஞ்ச் தான் தேவை டு மேக் ஏ மெக்கானிசம். நீங்க 3 ஹிஞ்ச் போட்டீங்கன்னா என்ன ஆயிரும், அன்ஸ்டேபிளா மாறிடும். அதாவது அது மெக்கானிசம் கிடையாது. ஒரு மெக்கானிசம் ஃபார்ம் பண்றதுக்கு 2 ஹிஞ்ச் தான் வேணும் as per கண்டிஷன். நீங்க அதுக்கு மேல ஹிஞ்ச் போடக்கூடாது. ஓகேயா? ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி நான் ஹிஞ்ச், ஆனா ஹிஞ்ச் எங்கெல்லாம் போடலாம், டில போடலாம், பில போடலாம், ஈல போடலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன டியும் பிலையும் வைக்கிறேன். ஓகேயா? ஸோ பார்ப்போம். பில வச்சுன்னு வச்சுக்கோங்க. பிலையும் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வச்சு, இது ஒரு பிளாஸ்டிக் ஹிஞ்ச், இது ஒரு பிளாஸ்டிக் ஹிஞ்ச். கவனிங்க, இவ்வளவு டீடைல்டா அவங்க கொஸ்டின் கேட்பாங்களான்னு எனக்கு டவுட் தான். பட் கேட்கலாம். கேபிஎஸ்சில வந்து கேட்டிருக்காங்க, கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல. கேட்க கூடாதுன்னு கிடையாது, பட் என்னையும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சுனா படிங்க, எல்லாம் விட்டுருங்க என்ன. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஹிஞ்ச் வந்து எங்க போடும் அப்படின்னா இந்த இடத்துல ஹிஞ்சு போடும், இங்க ஒரு ஹிஞ்சு போடும், இங்க ஒரு ஹிஞ்சு போடும். ஹிஞ்சு போட்டாலும் இது எப்படி ரொட்டேட் ஆகும், இது இப்படி ரொட்டேட் ஆகி இது இப்படி ரொட்டேட் ஆகும். ரைட்டா? அவ்வளவுதானே. ஏன்னா இந்த பீம் வந்து 2 சப்போர்ட்ல இருக்கு, புரியுதா? இது டபிள்யூ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தீட்டா, இது வந்து பாத்தீங்கன்னா தீட்டா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா L/2 இன்டு தீட்டா. ஸோ இது ஒரு ஹிஞ்சு, இது ஒரு ஹிஞ்ச். சரியா? அப்ப இது தீட்டா, இதுவும் தீட்டா. அப்ப என்ன வரும், எம்பி இன்டு தீட்டா பிளஸ் தீட்டா, இந்த இது பிளஸ் எம்பி இன்டு தீட்டா, இந்த எம்பி இன்டு தீட்டா, which is equal to W into L/2 into theta. So 3 MB theta, which is equal to W L/2 into theta, cancel out these two. 6 MB by L, which is equal to WC. Are you okay? Next one பார்த்தீங்கன்னா செகண்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி எங்கெல்லாம் வைக்கலாம், இங்க இதுல வச்சுக்கலாம், இதுல வச்சுக்கலாம். ரைட்டா? இதுலயும் இது. அப்ப அதே போல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, W into L/2. ஸோ இதுல ஒரு ஹிஞ்ச், இதுல ஒரு ஹிஞ்ச், இது MP, MP into theta plus theta, MP into theta, work done is equal to, இங்க லோடு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, அப்வர்டா இருக்கு. பாத்தீங்களா, லோடு வந்து அப்வர்டா தான் இருக்கு, ரியாக்ஷன் அப்வர்டா தான் இருக்கு. லோடு வந்து அப்வர்டா இருக்கு, டிஃபர்மேஷன் அப்வர்டா இருக்கு. ஸோ MP into theta plus M into theta plus theta, W into L/2 into theta. So W into L by theta is equal to 3 MP theta, WC is equal to 6 MB by L. நான் என்ன சொன்னேன், இது வேற பார்த்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க எத்தனை மெக்கானிசம் வருதோ அதான் பாசிபிலிட்டின்னு எடுத்தோம். 2 மெக்கானிசம்னா 2, 3னா 3. ஆனா இனி நம்ம பண்ணக்கூடியது இந்த கேஸ்ல இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். அப்ப இது 2 என்ன தெரியுது, இதுக்கு ட்ரையல் அண்ட் ப்ராசஸ். ஸோ நான் சொல்றேன், இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. புரியுதா? கேட்க மாட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் கண்டினியூட்டி ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் நான் இதை எடுத்துக்கிறேன். இதை நீங்க கண்டினியூஸ் நீங்க விட்டா கூட பிரச்சனை இல்லை. திருப்பி சொல்ற கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ஹிஞ்ச் நான் வச்சுக்கலாம், இங்க ஒரு ஹிஞ்ச் வச்சுக்கலாம். தேர்ட் பாசிபிலிட்டி அப்படியே உடைய வாய்ப்பு இருக்கு. என்ன, இங்க நான் ஹிஞ்ச் வச்சேன்னா எப்படி ரொட்டேட் ஆகும், இந்த எண்ட் இப்படி ரொட்டேட் ஆகும். இதுல ஹிஞ்ச் வச்சோம்னா இந்த ஒரு செக்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். இது கீழே வரும்போது இது இப்படி ரொட்டேட் ஆயிரும்.
இது இப்படி மேல போகும்போது இதுவும் சேர்ந்து மேல போயிடும். அப்ப இதுதான் டிஃப்ளெக்டர் ஷேப். இது தீட்டா, இது தீட்டா, இது தீட்டா, இது தீட்டா. ஸோ இது டபிள்யூ, இதுவும் டபிள்யூ. இது எம்பி, இது எம்பி. இது எம்பி இன்டு தீட்டா பிளஸ் தீட்டா, இது எம்பி இன்டு தீட்டா பிளஸ் தீட்டா. ஸோ ஃபோர்த். புரியுதா? சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதுல இருக்கையில லீஸ்ட் வேல்யூ எது? கரெக்ட் ஃபெயிலியர் மெக்கானிசம் இஸ் த தேர்ட் ஒன். மூணுல எது கம்மியா இருக்கு அதுதான். ஸோ therefore if external work done is more than the collapse load, request will be less. ஸோ external work done அதிகமா இருந்துச்சுன்னா collapse load கம்மியா இருக்கும். மீனிங் இந்த கேஸ்ல தான் எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் அதிகமா இருக்கு பாத்தீங்களா? ரெண்டு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன். பட் இந்த கேஸ்ல எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் கம்மி, இந்த கேஸ்ல எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் கம்மி. பிளஸ் WL/2, WL/2. பட் இங்க பாத்தீங்கன்னா WL/4. சாரி, WL/2 plus WL/2, that is WL. கரெக்டா? அப்ப இங்க எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் அதிகமா இருக்கு. புரியுதாப்பா? So if external work done is more, இது கொஸ்டின் கேட்கலாம், then the collapse load will be less. Okay, so இது வைஸ் வெர்சா இருக்கு. அடுத்த இந்த கேஸ்ல பாருங்க, லோடு ஒன்னு டவுன்வர்டு இன்னொன்னு அப்வர்டா இருந்துச்சு. இதே கேஸ் லோடு டவுன்வர்டு, லோடு டவுன்வர்டு, சென்டர் செல் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. வாட் இஸ் டிஎஸ் 1, எக்ஸ் 2, ஒய் 3, இசட் 2. புரியுதாப்பா? ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி hinge, பட் ரெண்டு hinges to make a mechanism. பிஎஸ்சியில வைப்போம். ஸோ பிசி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 6 MB/L. செகண்ட் பாசிபிலிட்டி சி வச்சுக்கிறோம், இதே மாதிரி இருக்கும், லோடுனால இப்படி பெண்ட் ஆகும். ஸோ WC 6 MB/L. தேர்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, பாசிபிலிட்டி நான் ஒரு ஹிஞ்ச் இங்க வைக்கலாம், இன்னொரு ஹிஞ்ச் இங்க வைக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா பிடில வச்சுக்கலாம். பி கமா டி. ஓகே, ஸோ இது எம்பி தீட்டா, இது எம். கவனிங்க, எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் பாருங்க, W இன்டு L/2 இன்டு தீட்டா மைனஸ் லோடு டவுன்வர்டா இருக்கு, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்வர்டா இருக்கு. ஸோ மைனஸ் W இன்டு L/2 இன்டு தீட்டா. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0. மீனிங் இங்க தேர்ட் பாசிபிலிட்டி, தேர்ட் மெக்கானிசம் பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் என்னவா இருக்கு? 0. எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் 0னா there is no collapse load. எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் நீங்க 0வா இருக்கு, therefore there is no collapse load. So external work done is 0, then it means that theta is equal to 0. Therefore the mechanism is impossible mechanism. Therefore the true collapse load is 6 MB/L. True collapse load என்னது? இந்த ரெண்டுல எது மினிமம் அதான், பட் சேமா இருக்கு. From that, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், if any continuous beam is subjected to downward loading only, then the failure mechanism of individual span will be decided through collapse load. கவனிங்க, இண்டிவிஜுவல் ஸ்பான் டிசைட் தி ட்ரூ கொலாப்ஸ் லோட். இப்போ கண்டினியூஸ் பீம் இருந்துச்சுன்னா, இந்த லோடு டவுன்வர்டா இருந்துச்சுன்னா, இண்டிவிஜுவல் ஸ்பான் வில் டிசைட் தி ட்ரூ கொலாப்ஸ் லோட். மீனிங் பாருங்க, இப்போ இதான் உங்க கண்டினியூஸ் பீம், இதுல இது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பான், இது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பான். ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஸ்பான் எதை டிசைட் பண்ணணும்னா ட்ரூ கொலாப்ஸ் லோட உங்களுக்கு டிசைட் பண்ணணும். இது இண்டிவிஜுவல் ஸ்பான் என்ன? இண்டிவிஜுவல் ஸ்பான் என்ன? இங்க வந்து மூமெண்ட் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? இது W. ஏன்னா இது வந்து இன்டர்மீடியட் சப்போர்ட்னா நீங்க மூமெண்ட் இருக்கும், ரைட்டா? அப்ப இது ஒரு ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் வித் சென்ட்ரல் பாயிண்ட் லோட். இது ஒரு ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் வித் சென்ட்ரல் பாயிண்ட் லோட். வாட் இஸ் த கொலாப்ஸ் லோட்? 6 MB/L. இது 6 MB/L. அப்போ ஒரு கண்டினியூஸ் பீம்ல டவுனோட லோட் இருந்துச்சுன்னா, இண்டிவிஜுவல் ஸ்பானை எடுத்து அதனுடைய கொலாப்ஸ் லோட் கண்டுபிடிச்சா போதுமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? இது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், கண்டினியூஸ் பீம் டைரக்டா எப்படி போட்டு கேட்டுருவாங்க. வாட் இஸ் அ கொலாப்ஸ் லோட்? இந்த வருஷம் டிஆர்பிக்கு இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஆர் யூ கம்ஃபர்டபுள் ஆர் நாட்? அப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, இது புரியுதான்னு பாருங்க. இப்ப இது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்கப்பா, ட்ரூ கொலாப்ஸ் லோட் என்ன? பார்த்தா பெரிய கொஸ்டின் இருக்கு, கண்ட்ரிஸ் 1 2 3 4 ஸ்பேன் இருக்கு, என்ன பண்ணுவீங்க? இண்டிவிஜுவல் ஸ்பேன் எடுத்தா பண்ணா போதுமா? இதுல இண்டிவிஜுவல் ஸ்பேன் என்னப்பா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவரா,
இது ஒரு ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவரா? சாரி, இது ஒரு ஃபிக்ஸ்டு பீமா? இது ஒரு ஃபிக்ஸ்டு பீமா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவரா? கரெக்டா, டவுன் அண்ட் லோட். இதுக்கு என்ன வரும்? 11.656. இதுக்கு 16 11.656. இதுல மினிமம் என்னது? 11.656 MB/L². ட்ரூ கொலாப்ஸ் லோட். therefore the problem is very simple. இதே மாதிரிப்பட்ட கொஸ்டின் கண்டிப்பா கேட்கலாம். இதை பார்த்தோன்னா நீங்க ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? இது ஒரு கண்டினியூஸ் பீம். We subjected a collapse load system as shown in the figure. The reaction at A is what? இண்டிவிஜுவல் ஸ்பேனா எடுத்துக்கலாமா? அப்ப இதுல வந்து மினிமம் கொலாப்ஸ் லோட் எதுக்கு வரும்? இந்த ஸ்பேன். அதாவது இது ஒரு ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவரா எடுத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவரா இதை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்க தெரியும். என்ன வரும்? ஆல்ரெடி நம்ம இதை பண்ணியிருக்கேன் ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர்ல. இதுக்கு வந்து சிக்மா வி = 0 போட்டா போதும். RA லோட் இன்டு டிஸ்டன்ஸ் W இன்டு 0.414L RA = 0.414 WL. அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த கொஸ்டின் கேட்கலாம். பட் இந்த கொஸ்டினை பார்த்து ரொம்ப பெருசா இருக்கும். பட் இட்ஸ் ஆப்டிடியூட். வித்தின் 10 செகண்ட்ஸ்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது என்னது நம்மளுக்கு? ஓகே, ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் அனலைஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் கான்செப்ட்ல உடனே ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் அனாலிசிஸ்க்கு வரணும். ஓகே, அப்போ ரியாக்ஷன் என்ன வரும்? ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். 0.414 WL கொலாப்ஸ் லோட் கால்குலேஷன். டவுட் இருக்கா? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அண்டர்ஸ்டுட் ரைட்? இதுக்கு ஒருக்க கேட்ட கேட் கொஸ்டின். சரி, இந்த கொஸ்டின் 10 செகண்ட்ல சொல்லலாம். ஆன்சர் வந்து பார்த்துட்டு சொல்லுங்க. புரியுதா? வாட் இஸ் அ ட்ரூ கொலாப்ஸ் லோட்? இது 2 மார்க் கொஸ்டின். என்ன கேட்ல 2 மார்க் கொஸ்டின் வரைக்கும் கேட்டது. வாட் இஸ் அ ட்ரூ கொலாப்ஸ் லோட்? இதுல என்ன ட்விஸ்ட்னா, இப்போ ஒரு ஸ்பான் கொடுத்துருக்கீங்க. அந்த ஸ்பானே கிடையாது, தேவையில்லை. இந்த ஸ்பானே கிடையாது. ஏன்னா இங்க லோடே இல்லை. அப்ப எதுக்கு இந்த ஸ்பேனு? அப்ப இந்த இதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? கண்ட்ரிஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப ஆன்சர் 6 MBPL தானே பாரு. ரொம்ப சிம்பிள். அவன் இதை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, இது வந்து ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. கிடையாது. இங்க லோடே இல்லை. அப்ப எப்படி அது பீமா இருக்கும்? ஸ்பேனா இருக்கும். ஸ்பேனே கிடையாது. அப்ப இதை எடுத்துக்கலாம். அதனால இதை இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப இது வந்து டவுன்வர்ட் லோடு. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்பேன் கொலாப்ஸ் லோட் இஸ் த கொலாப்ஸ் லோட். மினிமம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்பேன் கொலாப்ஸ் லோட், that is a 6 MB/year. Is it okay? நீங்க என்ன பண்ணணும்னா, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இனி ஃப்ரேம் மட்டும் தான். நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சோன்னா பிளாஸ்டிக் அனாலிசிஸ்ல உங்க அந்த புக் என்னது, குருமியன் குப்தா புக்கை எடுத்து என்ன பண்ணணும், நீங்க உட்காந்து சால்வ் பண்ணுங்க. உங்களோட டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. சரியா? குருமியன் குப்தா புக் எடுத்து உட்காந்து சால்வ் பண்ணுங்க. எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் என்கிட்ட கேளுங்க. என்ன திருப்பி சொல்ல, பிளாஸ்டிக் அனாலிசிஸ் அவ்வளவு முக்கியமான கொஸ்டின் வர கேட்பாங்க. இந்த பீம் வித் ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டின். நான் உங்களுக்கு நோட்ஸ் சென்ட் பண்றேன். இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நீங்க சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. இப்போ நான் இதை வச்சிருக்கிறேன், நோட்ஸா வச்சிருக்கிறேன். நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ஸ்.